தனத்துக்கு 3வது முறையும் பெண் குழந்தை தான் பிறந்தது. பிறந்த குழந்தையை அணைத்து கொண்டு கேவி கேவி அழும் மனைவியை சமாதானப்படுத்த முடியாமல் விழித்தான் செந்தில். தனா, இப்படி ஓயாம அழாத புள்ள மனசுக்கு கஷ்டமா இருக்குமா? நம்ம புது பாப்பாவை பாரு, ரோசாப்பு கணக்கா கொள்ள அழகு. குழந்தை ஆசையாய் தொட்டு பார்த்தான். என்னையா, உனக்கு விளையாட்டா இருக்கா? இந்த முறை நீ ஆம்பளை பிள்ளையோட தான் வரணும். பொம்பளை பிள்ளைய தூக்கிட்டு வந்தீன்னா வீட்லேயே சேர்க்க மாட்டேன்னு உங்கள் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்களே. இன்னைக்கு மத்தியானம் நோவெடுத்து இங்கே ஆஸ்பத்திரிக்கு வரும்போது கூட அப்படி தானே சொல்லி அனுப்பிச்சாங்க. அழுகையினுடைய தனம் புலம்பினான். நீ கவலைப்படாதம்மா தனம், எனக்கு நீ வேணும். நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. நான் காலையிலே வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட பேசுகிறேன். இப்போ நீ நல்ல நிம்மதியாக தூங்கு என்று சொல்லி தானும் ஆஸ்பத்திரி வராண்டாவில் போய் படுத்தான். வீட்டுக்குள்ளே நுழையும் போதே ராணியும் வேணியும் ஓடி வந்தனர். அப்பா, அப்பா, எங்களுக்கு தம்பியா தங்கச்சியா? என்ன பாப்பா பிறந்திருக்கு? அம்மாவும் குட்டி பாப்பாவும் எப்போ வருவாங்க? அம்மாவிடம் எப்படி சொல்லுவதுன்னு பயந்து கொண்டே வந்த செந்திலுக்கு குழந்தையின் உற்சாகம் தைரியத்தை கொடுத்தது. கண்ணுங்களா, நம்ம வீட்டுக்கு உங்கள் மாதிரியே தங்கச்சி பாப்பா வரப்போகுது. நாளைக்கு மறுநாள் அம்மாவும் குட்டி பாப்பாவும் வந்துடுவாங்க. எதிர்பார்த்தபடியே சமையலறையில் வேலையாக இருந்த அம்மா ஹாலுக்கு ஓடி வந்தாள். என்னடா சொல்கிற? இந்த வாட்டையும் பொம்பளை பிள்ளை தானா? எனக்கு அப்போவே தெரியும். அவள் வயிற்றுவாசி பொண்ணு தான் பிறக்கொண்டு. அதான் ராத்திரி 2-3 வாட்டி அந்த மனுஷன், அதான் உங்கள் அப்பா ஃபோன் செஞ்சப்போ எடுத்து விஷயத்த சொல்லாமல் பம்மிக்கிட்ட கிடந்தியாக்கும். இப்போ என்ன? நான் தான் முன்னமே சொல்லிட்டேன்ல, ஆம்பளை பிள்ளைய பெற்றாதான் அவள் இந்த வீட்டுக்கு வரலான்னு. 3ஆவதையும் பொம்பளை பிள்ளை பெற்று வச்சுருக்கா. நான் சொன்னபடி அவங்க 2 பேர்த்தையும் அவங்க அப்பா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடு. தங்கராசு காருக்கு சொல்லிடு, உன்னோட ஆட்டோலாம் வேணாம். கொஞ்சம் கூட மனுஷத்தன்மை இல்லாமல் அம்மா பேசினா. செந்தில் கோபத்தை அடக்கி கொண்டான். அம்மாவை எதிர்த்து அவனால் பதில் பேச முடியாது. அம்மாவின் வளர்ப்பு அப்படி. அதற்குள் ஸ்கூல் போக தயாராக நின்று கொண்டிருந்த வேணியும் ராணியும் இருவரையும் தன்னுடைய ஆட்டோவில் உட்கார வைத்துவிட்டு உள்ளே வந்தான். தைரியத்தையும் வரவழைத்து கொண்டு அம்மாவிடம் பேச ஆரம்பித்தார். ஏம்மா, பெண் குழந்தை பிறந்ததுக்கு என் மனைவி என்ன செய்வா? பாவம், எதுக்காக அவங்க அப்பா வீட்டில் கொண்டு போய் விடணும்? அதெல்லாம் என்னால் முடியாது. நான் நம்ம வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வருவேன். மகனுக்கு கோபம் வருகிறது என்று தெரிந்தனும் அவனை தாஜா செய்வது போல் பேச ஆரம்பித்தாள் அம்மா. நம்ம வம்சம் தலைக்க ஒரு ஆம்பளை பிள்ளை வேணுமாடா ராசா? அதுக்கு தான் சொல்கிறேன், அவளை அவங்க அப்பா வீட்டில் விட்டுட்டு அவள் உறவை அத்துட்டு வந்துடுண்டு. என் சித்தப்பா பேத்தியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அம்மா பேசுவதை கேட்க முடியாமல் செந்தில் காதுகளை பொத்தி கொண்டான். அவனையும் மீறி முதன்முறையாக அம்மாவிடம் ஆத்திரமாய் கத்தினான். நிறுத்துமா, விட்ட ரொம்ப தான் ஓவராக பேசுகிற. பெரிய சமஸ்தானம் பாரு நம்ம வீடு. ஆண் வாரிசு இல்லாமல் அழிஞ்சு போக எனக்கு என் தனம் தான் வேணும். எங்கள் 3 பெண்ணுங்களையும் நாங்கள் உழைச்சி படிக்க வச்சு வளர்ப்போம். என்ன மாதிரி ஒரு ஆட்டோ டிரைவரோட பொண்ணு தான் கஷ்டமான ஆடிட்டர் பிரச்சனையில் இந்தியாவில் முதல் மாணவியாக வந்திருக்கா. அதுவரை மனைவிக்கு மகனுக்கு நடந்த வாக்குவாதத்தை கவனித்து கொண்டிருந்த அண்ணாமலை மகனுக்கு சப்போர்ட்டாக பேச தொடங்கினார். பகவதி, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில்? பெண்ணோ ஆணோ இறைவன் கொடுத்ததை சந்தோஷமாக ஏற்றுக்காம ஏன் இப்படியா அக்கிரமாய் பேசுகிற? நீ ஒரு பொம்பளை தானே. மருமக பொண்ணு ரொம்ப நல்லவ. மகன் அவன் மேலே உசுராக இருக்கிறான். அவங்கள பிரித்த பாவத்தை கொட்டிக்காத. நல்ல அனுபவிப்ப. பெரிய முனிவரோ சாபம் கொடுக்குறீங்க. வாயை மூடிக்கிட்டு போயா. இந்த பாடா மகனே, நான் சொன்னது தான். ஃபோன் போட்டு எங்கள் சித்தப்பா மகன்கிட்ட நாளை மறுநாள் சம்மந்தம் பேச வர சொல்ல போகிறேன். நீ மட்டும் நான் சொன்னபடி செய்யாமல் உன் பொண்டாட்டி இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, ஓ அம்மா நாண்டுக்கிட்டு செத்துருவேன் சொல்லிட்டேன். அம்மா வழக்க போல தன் கடைசி அஸ்திரத்தை பிரயோகித்து விட்டாள். சிறு வயதிலிருந்தே இப்படி சொல்லி சொல்லியே செந்திலை எல்லா விஷயத்துக்கும் பணிய வைத்து விடுவாள். செந்திலுக்கு அம்மா மேலே ரொம்ப பாசம். அதனாலேயே அம்மா எது சொன்னாலும் எது செஞ்சாலும் மறுக்கவோ எதிர்த்து பேசு சண்டை போடவோ அவனால் முடியாது. ஆனால் இப்பொழுது அவனுக்கே அம்மாவை பார்க்க வெறுப்பாக இருந்தது. தன் வெறுப்பையும் கோபத்தையும் சான் ஒற்ற வார்த்தையில் கொட்டினான். ஒரு வார்த்தையும் பேசாமல் வெளியேறினான். ஆட்டோவில் காத்திருந்த குழந்தைகளை பள்ளிக்கு கொண்டு போய் விட்டவன் ஆஸ்பத்திரிக்கு வந்து தனத்துக்கு முன் நின்றான். குழந்தையை அணைத்து கொண்டு அழுது கொண்டிருந்த தனம்
செந்திலை கண்டதும் அழுகுனுடனே, என்னையா நேற்று வீரமாக பேசுனியே, உங்கள் அம்மா கிட்ட சொன்னியா? என்னையும் குழந்தையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லி ஒத்துக்கிட்டாங்களா? தனா கேட்க கேட்க செந்திலுக்கு பதில் சொல்ல வாயே வரவில்லை. தயங்கி தயங்கி, அழாத கணம், பச்சை உடம்பு தாங்காது என்று மட்டும் சொன்னான். அட போயா, உங்கள் அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் என்ன செய்வேன்? நான் ராணிக்கு அப்புறம் 4 வருஷம் கழிச்சு வாந்தி, தலை சுத்தணும், மசக்க அறிகுறி ஒன்றும் இல்லாமல் மாதம் மாதம் ஒதுங்கிக்கிட்டு இருந்தது. இது வயிற்றில் வந்ததே தெரியாமல் போயிடுச்சே. திடீர்னு வயிறு கணக்குதுன்னு டாக்டர் அம்மா கிட்ட வந்தா, என்னம்மா தாயிறத சூழலுண்டா? உன் வயிற்றில் 5 மாத புள்ள ஜம்முன்னு உட்காந்துருக்கு. இனிமே கழிச்சு துடைச்சி எல்லாம் செய்ய முடியாதுன்னு அனுப்பிட்டாங்க. அப்போ இதுலேருந்து உங்கள் அம்மா என்ன மிரட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. நானும் பைத்திய மாதிரி புள்ளைக்கு புள்ள மசக்க அனுபவங்கள் மாற்றியிருந்தா பிறக்க போகிற புள்ளையும் மாற்றி பிறக்குன்னு சொல்லுவாங்களே, அதனால் இது ஆம்பளை பிள்ளையாக தான் இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். இப்படி இரவா என்னை சோதிச்சுட்டாரே. புலம்பியாலும் மனைவியை பரிதாபமாக பார்த்து கொண்டிருந்தவனே, செந்தில் சார், உங்களை டாக்டர்மா வர சொன்னாங்க என்று வார்டு நர்ஸு வந்து கூப்பிட்டார். தானம், நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன். நம்மளை போல் வசதி குறைஞ்சவங்களுக்கு டாக்டர்மா கொஞ்சம் சகாயம் பண்ணுவாங்களாம். பிரசவத்துக்கு ஆகும் செலவையே பாதி கொடுத்தா போதுமா, அது விஷயமாக தான் இருக்கும் என்று சொல்லி போனவன் அன்று பூரா வரவில்லை. மறுநாளும் காணாம். தனத்துக்கு கவலையாக இருந்தது. அம்மா அவங்க அம்மாவோட சேர்ந்து கொண்டு இவரும் நம்மாய் ஒதுக்குறாரோ? ஐயோ பாவம், அப்படிலாம் செய்ய மாட்டாரே. தங்கமான புருஷன் என் மேலே உசிரியே வச்சிருப்பாரே. ஆனால் ஏன் இப்படி தெரியலையே. குழப்பமும் சமாதானமாய் தவித்தாள். ஒரு வழியால் அன்று இரவுதான் செந்தில் தனத்தை பார்க்க வந்தான். என்ன ஆச்சுங்க? 2 நாள் இப்படி வராமலே இருந்துட்டீங்க. உங்கள் அம்மா போகக்கூடாதுன்ட்டாங்களா? தனம் பதட்டமாய் வினவினாள். அட அசடு புள்ள, கொஞ்சம் உடம்புக்கு முடியல, வீட்டையே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். என்னைய எங்கள் அம்மா ஒன்றும் செய்ய முடியாது. நாளைக்கு உன்னையே குழந்தைய நம்ம வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போக போகிறேன். கண்டதை நினச்சி குழம்பாம இப்போ தூங்கு என்று சாதாரணமாக சொன்னான். அதே மாதிரி மறுநாள் ஆஸ்பத்திரியிலேருந்து தன்னுடைய ஆட்டோவிலே மனைவியையும் குழந்தையும் வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டான். சித்தப்பா மகன் கல்யாணம் நிச்சயம் செய்ய வந்துடுவான். அதுக்குள்ளே வெரச சமையலை முடிக்கணும். பகவதி ஓடி ஓடி விருந்து தயாரித்து கொண்டிருக்கும்போது சித்தப்பா மகன் ஃபோன் போட்ட சொன்ன விஷயம் பகவதிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்தது. சரியாக அந்த சமயம் வாசலில் ஆட்டோ வரவும் மகனும் மருமகனும் குழந்தையிடம் இறங்குவதை பார்த்து ஓடினாள். என்னப்பா செந்தில், இப்படி செஞ்சுட்ட? அதான் 2 நாளாக யார்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் வீட்டிலேயே படுத்து கிடந்தியா? ஓ மாமக்காரன் இப்போ தான் ஃபோன் போட்டு நீ செஞ்ச விஷயத்த சொல்கிறான். இன்னைக்கு இங்கே வரவும் மாட்டானாம். ஆமாம்மா, எனக்கு நீயும் வேணும், தனமும் வேணும். அதனால தான் அப்படி செஞ்சேன். மாமாவுக்கு நானே ஃபோன் போட்டு எல்லா விவரத்தையும் சொல்லிட்டேன். அப்புறம் எப்படி வருவார்? எனக்கு நீயும் வேணுமா என்று பிள்ளையின் பாசம் பகவதியின் மனதை என்னவோ செய்தது. அவளையும் அறியாமல் தனத்திடமிருந்து குழந்தையை வாங்கி கொண்டாள். வாமா தனம், உள்ள உங்கள் அறைக்கு போய் ஓய்வு எடுத்துக்க. மருமகளை கைத்தாங்களாக கூட்டிக்கிட்டு போடா செந்தேன் என்று அக்கறை காட்டி பேசவும் செய்தாள். தன் மாமியாரை இப்படி நடப்பதெல்லாம் கனவா நனவா புரியாமல் உள்ளே சென்ற தனம் ஆவலை அடக்க முடியாமல், நீங்கள் என்ன செஞ்சீங்க? உங்கள் அம்மா இப்படி மாறிட்டாங்களே. சொல்கிறேன் தனம், உங்ககிட்ட சொல்லாமல் இருக்க முடியுமா? அன்னைக்கு டாக்டர் அம்மா கூப்பிட்றாங்க போனேன்னு அவங்க அறையில் யாரோ இருந்தாங்க. வெளியில் பெஞ்சில் உட்காந்துருந்தேன். அம்மா பாட்டுக்கு ஆண் வாரிசு வேணும், வேற கல்யாணம் கட்டிக்கணும், ஆகாத்தியம் பண்ணுறாங்களே. என்னால் தனத்தை விட்டு இருக்கவே முடியாதே. மனசில் கவலை அலப்பாஞ்சிக்கிட்டே இருந்தது. அந்த சமயம் உள்ளே இருப்பவர்களிடம் டாக்டர் சொன்னது என் காதில் விழுந்தது. ஏன் சார் புரிஞ்சுக்க மாட்டீங்க? உங்கள் மனைவி ரொம்ப வீக்காக இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஏன் நீங்கள் நல்லா தானே இருக்கிறீங்க, நீங்களே பண்ணிக்கலாமே. உள்ள யாருக்கோ சொன்னது எனக்கு சொன்ன மாதிரி இருந்தது. உடனே டாக்டர் கலந்து பேசி அவர் சொன்னபடி இதே ஆஸ்பத்திரி ஆண்கள் பிரிவு மருத்துவரிடம் போய் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்து கொண்டு விட்டேன் தானோ. அம்மாவை சமாளிக்க எனக்கு வேறு வழி தெரியல. எனக்கு நீயும் வேணும். கணவனின் வார்த்தைகளில் தனக்காக தன் மேலே உள்ள பிரியத்தால் அவன் செய்த செயலில் தனத்தின் மனம் உவகை பொங்கியது. இவருக்கு தான் என் மேலே எத்தனை பாசம். நெகிழ்ச்சியில் கண்களில் நீர் துளிக்க கணவன் கைகளை பிடித்து கண்களில் ஒற்றி கொண்டாள் தனம். இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.